போய் கற்கோட பாடசாலையில இருக்கும்போது அதாவது அவன் பேர் கீழாதுல சிவாஜியாவா உங்களுக்கு சாப்பாடு நிறையலாது எங்களால பத்திய முடியாது இதே வேலையில அப்பாவை காணையில வெள்ளத்துல எங்க அப்பாவை காணையில அழுகையோட நாம போய் சாப்பாடு கட்டுறாங்க இந்த பிள்ளைகள் இந்த மாற்றுத்திறனாளிகள அண்ணா இந்த அம்மா இவா இப்படி ஒரு அராஜகமா செய்யறா கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையா எங்களோட பிரச்சனைய எங்கட பிரச்சனைய ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களா தன்னை மென்ஷன் போலீஸா தன்னால என்ன தன்னுக்கு நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க தன்னை ஒன்றுமே செய்யலாதுன்னு சொல்லி அராஜகமாக நினைக்கிறா இந்த மனுஷன் ஒரு இறக்கமே இல்லையா ஒரு இந்த குழந்தையோட முகம் தள்ளி விடுறா சார் இந்த குழந்தையோட முகம் மக்களை இதடியில உங்களுக்கு இந்த குழந்தையோட முகம் ஒரு ஜிஎஸ்ஆர் தள்ளி விட்டு பிள்ளையை பிடிச்சிட்டு ஒரு சாப்பாட்டுக்கு தச்சு நாங்க கேட்டுனாங்க நாங்க கடற்கரை பக்கத்துல இருக்கிறோம் எங்கட வீட்டை வந்து பாருங்க வீட்டுக்குள்ள வெள்ளம் இருக்காது இந்த 3 பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துல போயிருது அந்த மெர்சன் சாப்பாடு கேட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறா தன்னை மெர்சன் போலீஸ் சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறா ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறோம் இந்த ஜனாதிபதி நீங்க உடனடியா பார்த்து இதுக்கு ஒரு முடிவு தரணும் மக்களுக்கு இந்த அம்மா இந்த மாற்றத்துல அடிச்சு விரட்டுறா ஒரு நிமிஷம் கதையை கேட்கிறா இல்ல நேற்று பிள்ளை இந்த பிஞ்சு குழந்தையோட சாப்பிடா போயிருக்கு அடிச்சு கிளச்சி விரட்டுறா ஜனாதிபதி உடனடியா நீங்க ஒரு முடிவு எடுங்க நாங்க பருத்திர போலீஸ்ல இருந்துதான் பாரோம் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும் நாங்களே இலங்கையில இருக்கணும் நானும் ஒரு இலங்கை பிரஜை தானு எங்களுக்கு இந்த முடிவு வேணும் ஆமா என் பிள்ளைகளோட நான் நேற்றில இருந்து போலீஸ் ஸ்டேஷன் மனுஷன் அடைச்சு வச்சிருக்கிறா தன்னை செல்வாக பயன்படுத்தி மனுஷன் அடைச்சு வச்சிருக்கிறா விடாவா நாங்க நாளாந்த கூலி வேலை செய்தா 4 பிள்ளைகளை வாழ்றோம் எங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் இல்ல எங்களுக்கு உடனடியா நீங்க தீர்வு தாகும் ஜனாதிபதி ஐயா நீங்கள் வந்தீங்க நாட்டில் எவ்வளவு மாற்றங்கள் நீங்கள் எங்களுக்கு இது உடனடியா ஒரு தீர்வு தரணும் இல்லன்னா நாடு வேண்ட மூட்டு பிள்ளைகளை சூசைட் பண்ணுவோம் இதுதான் எங்களுக்கு வெளிநாட்டு உதவியோ இல்லாத ஒரு அரச உதவியோ ஒரு சொந்த பந்தங்கள் உதவியோ இல்ல எங்கட அப்பாவே காண இல்ல டிஎஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அது சம்பந்தமா இதுவரை கேட்க இல்ல போலீஸ்ல என்ட்ரி போட்டிருக்கிறேன் அது துண்டு மென்ன கிடக்குது இதுவரை ஒருத்தருமே கேட்கல நாங்க சாப்பாடு இல்லாம மூட்டு பிள்ளைகளை பட்டினியில பிள்ளைகளை பாருங்க படிக்கிற வயசுல இந்த பிள்ளைகளை மனம விழந்தாக்கப்படும் இந்த பிள்ளைகளை மனதாக்கப்பட்டா என்னோட பிள்ளை படிக்க இந்த நாட்டுல முடிய அராஜகமா எங்களுக்கு வேண்டாம் எனக்கு 37 வருடம் அப்பா அப்பா எல்லாரும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துறாங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்படி ஒரு ஜிஎஸ் நாங்க கண்டதே இல்ல அம்மாட்ட காலத்திலயோ எங்களோட அப்பாட்ட காலத்திலயோ அப்படி ஒரு ஜிஎஸ் நாங்க கண்டதே இல்ல எங்களுக்கு வேண்டாம் உங்களோட அன்பா கதைக்கிறா இல்ல மக்கள்கிட்ட கருத்தை கேட்கிறா இல்ல எங்களுக்கு இந்த ஜிஎஸ் வேண்டாம் எங்களுக்கு சாப்பாடு இல்லாம சாப்பிடுற ஜிஎஸ் ஐயோ எங்களுக்கு வேண்டாம் ஐயோ அப்பாவோட சொல்லி கேட்கிறீர்கள் ஜனாதிபதி ஐயா உடனடியா போக்கு നിങ്ങൾക്ക് സംവിധാനങ്ങളെ കൈകവിടാവില്ല അവരുടെ ഉദ്യോഗത്തെ பயன்படுத்தி கலக்கிறார் நாடு வெற்றா புள்ளி கூட்டு பிள்ளை എന്താ പുള്ളിയാലും നാട് വെറ്റാ പുള്ളിയാൽ മൂട്ട് പിള്ളേരും சீக்குடிச்சு செத்தா ஏனாட்ட அர்ஜியா சம்பந்தியா எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் எனக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன விஷயம்னு சொல்லிச்சோம்னா எங்களோட கிராமத்தில் வந்து கிராம சேவகர் வந்து நிறைய விஷயம் ஒரு மக்களை வந்து தேடி போகிற மக்களை ஒரு தேவைக்காக தேடி போகிற மக்களை மதிப்பளிக்காமல் சரியாக செலுத்தாமல் பேசி கலைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்படி இருந்தும் சனம் பெருசாக
அதை கருத்தில் கொள்ளாமல் சரி என்ன செய்கிற கிராம சேவகர்னு சொல்லி விட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள பிரச்சனை நடந்த இடத்துல முகாமில் கொண்டு போய் இருத்தினவே அதில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டுன்னா அந்த மக்களை ஒரு அனுசரிக்காமல் நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாட்டுக்கு போகிற மக்களை தூட்டி அனுப்பினது, அதாவது நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்க போன 2 பேரை போலீஸில் கொடுக்க அவன் ஹஸ்பண்ட் போலீஸா இப்போ போலீஸ் வந்த அப்புறம் இப்போ போலீஸில் கொண்டு போய் உள்ள தூக்கி போட்டுருக்கான். அதை வந்து கலந்தாலோசிச்சு சரியான கிராம சேவகராக இருந்தால் என்ன செய்யணும், ஊர் மக்கள் அப்போ ஊர் மக்கள் ஒரு விஷயத்த கேட்கல தட்டி கேட்கல ஒன்றில் அந்த நிறைவேற்றி இருக்கணும். 4 மணி வரைக்கும் மதிய சாப்பாடு கொடுக்காட்டா 5 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை எப்படி தவிக்க மட்டும் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில் எப்படி அவளோட நாங்கள் அதை தட்டி கேட்குறாக்க அதை முன்னின்று செயற்பட்ட படிகள் தான் 2 படிகள் அந்த மக்களுக்கு சேவை செய்த படிகள் இதுதானே. இதுவரைக்கும் எங்களோட கிராம சேவர் வந்து இங்கே போய் என்ன தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கல, இடம் பார்க்கல. மக்களை எல்லா மக்களையும் வந்து கேட்டு பாருங்க. ஜெயநானூட்டாரில் 6 மணி நேரம் கேட்டு பாருங்க. அந்த முகாமில் இருந்தாங்க சரி ஊராக்களையோ கேட்டு பாருங்க. தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் இறங்கி பார்க்கல. நீர்ச்சிரங்கன்னு சொல்லியிருக்கிறார். நீர்ச்சிரங்க வருமானு சொல்லி இறங்க இல்லையா தண்ணிக்கு 2 சொல்லி இங்கே நிறைய கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசில். ஆனால் ஏஜ் வயசால நடவடிக்கை எடுக்கல, சப்போர்ட் போல நடக்கு. எனக்கு என்னத்துக்காக அங்கே விட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம சேவர் இருந்தவர் கௌதமன் சொல்லி 7 வருஷமா இருந்தவர். அதுக்கு முதல் ஒரு 6 வருஷமா இருந்தவர். அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் போகல. ஆனால் இவ பற்றி 100 ரிப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டு சரிதான் கிராமத்துல இருந்து போயிருக்கு. ஆனால் போயும் மாற்றம் செய்கிற அளவுக்கு இல்லை. இப்போ அந்த அவங்க 2 பேரையும் இந்த சேவை செய்த படிகள் 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டதுக்காக அவன் மனைவி மேர் 2 பேரும் போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் இனி அப்படி கதைக்க மாட்டோம் மிஸ், அதை வழியில் விடுங்கன்னு சொல்லி சொன்னது சின்ன பிள்ளைய தள்ளி விடுத்தி இருக்கிறோம். சரியா? அப்படி இருக்கையில் எப்படி நாங்கள் சும்மா இருக்கணும்? ஊர் இளைஞர்கள் என்ற ரீதியில் நான் இந்த விஷயத்த என்ன செஞ்சாங்க நாங்கள் இப்படி கேட்போம் வந்து கேட்போம் தான் நாங்கள் இந்த ஏஜ் வயசுக்கு வந்திருக்கிறோம். அவையல்ட நீங்களே பார்த்துருப்பீங்களா அவையல்ட கண்ணீரை மழுகையை. அப்போ இப்படி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்களையும் இது தண்டக்கூடாது. மற்றது எங்களோட இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கு. நம்ம யூடியூப் சேனல்கள் தான் கூடிய பங்கு யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு. எத்தனையோ கட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்திருக்கு. இன்றைக்கு 391 வேட்பாளர் மேலே கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உதவி செய்தன்னு சொன்னால் ஒரு சில காட்சிகள் தான். பேர் சொல்லியே ஆகணுமேனு சொல்லி சொன்னால் ஒன்று சங்கு சின்னத்திலிருந்து அவருக்கு என்ன பேர் போராளி வேந்தன், மற்றது சிவகுமாரன் சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கிறார். மற்றது மான் சின்னத்திலிருந்து மணிவண்ணன் மாநகர சபை மணிவண்ணன் நேரடியாக பார்த்து செய்திருக்கிறார். அது மாதிரி என்பிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடுகள் கொடுத்துருக்கோம். ஆனால் முழுமையான சேவை செய்ய இல்லை. அரசாங்கம்னு சொல்லி சும்மா சாதாரணமாக எலெக்ஷனில் வின் பண்ணாதவன் வந்து கொடுத்த அளவு சாப்பாடு கூட அரசாங்கத்தால் செய்யப்படலை. என்றால் கிராம சேவகரை நம்பி கிராம சேவகர்கிட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது வந்து செய்யப்படும். ஆனால் கிராம சேவகர் வந்து எங்களுக்கு ஒரு 800 சாப்பாடு தேவைன்னு சொன்னால் 200 சாப்பாடை தந்துருக்குங்க. சரியா? முதல் நாள் 5 மணிக்கு முதல் நாள் வெள்ள வலிவன்னு சொல்லி வந்து 6 மணிக்கு வந்து ஜிஎஸ் பார்த்துட்டு போனால் 5 மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்தது. பின்னேரம் 5 மணிக்கு. இப்போ காலமையிலேருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கைகள் அப்படி என்ன நாங்கள் மாற்ற சொல்லி கேட்கறதில்லை. என்ன பொறுத்தவரைக்கும் தவறு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கை எங்கட இப்பயும் மக்கள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்றாலும் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி மேலே வச்சிருக்கிறோம். இந்த ஜனாதிபதி வந்து அடிமட்டம் வரைக்கும் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். அடிமட்டம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு உடனடியாக இதை மாற்றம் செய்தால் இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரும் என்று நம்பிக்கொள்றேன். நன்றி, வணக்கம். அவன் பேர் வந்து கீதாஞ்சலன் சுபாஜினி மிஸ் தான் அவன் பேர். உண்மையிலேயே கட்கோள மக்களும் புனித நகர் மக்களும் புனித நகரில் கட்கோளம் மெவிதக பாடசாலையில் ஒரு முகாமும் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி புனித நகரில் ஒரு ஹெல்த் சென்டர் சுகாதார நிலையம் உண்டு, அதில் ஒரு இது இருந்தது. அதே போல் ஊர் மக்கள் அதாவது புனித நகரில் இன்னும் ஒரு பிரிவு தாங்கள் டென்ட் அடிச்சிருந்தாங்க. அவைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு சாப்பாடு கூட போயிடும். முழுக்க வேறையாக்கள் யூடியூப் சேனல்கள் மற்றது வேற நலன் பிரிவுகள் நிறைய சேவை செய்யக்கூடிய மக்கள் தான் அவைகளுக்கு உணவு அளிச்சதை தவிர இதுவரைக்கும் ஜிஎஸ்கிட்ட போய் கேட்டு அவையில வேணுமெண்டா நீங்க போய் கேட்கலாம். இதுவரைக்கும் ஜிஎஸ்கிட்ட கேட்டு கிராம சேவர்கிட்ட இருந்து தாங்கள் இருக்க சொல்ற இடத்துல இருந்தால்தான் உணவு தருவோம், இல்லையான்னு சொன்னா இருக்க மாட்டோம்.
ஆனா அதுல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 200 குடும்பத்துக்கு கிட்ட அதுல வந்து தங்கி இருந்தது. அவைகளுக்கு ஒரு உணவு கூட வழங்கப்படவில்லை கிராம சேவகரால். அது உண்மையான விஷயம். வேணுமென்னு சொன்னா அங்க வந்து கேட்கலாம் எல்லா மக்களுக்கும். நாங்கள் தான் முன்னுக்கு நின்று வேலை செய்த இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுல ஆரம்பத்தில இருந்து முடியும் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து புனிதர் ஹெல்ப் சுகாதார நிலையத்தில ஒரு 12 அதுல தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மக்களை வெளியேறும் வரைக்கும் இருந்தேன். அந்த மக்கள் இப்பயும் தண்ணியில இருக்குன்னா தண்ணி வீட்டை சுத்தி தண்ணி இருக்கு, கிருமி நிறைந்த தண்ணி. அதுக்குள்ள அப்படி இருந்தும் அந்த அந்த முகாமிலிருந்து வெளியேற சொல்லி பைபாஸ் பண்ணி தான் வெளியேற்றோம். வேணுமென்னு சொன்னா அங்க மக்கள் ஒரு இடத்துல ஒரு வீட்டில தனியா ஒரு 30 குடும்பம் தங்கி இருக்கு. வேணுமென்னு சொன்னா அவையில போய் கேட்டு பார்க்கலாம். இவையில் வந்து ஒரு சென்ற தராத காரணத்தால அங்க போய் தனிப்பட்ட முறையில தங்கி இருக்கு. இதை வந்து நீங்கள் யார் வேணும்னு சொன்னாலும் வந்து பார்க்கலாம். இப்பயும் நாங்கள் கொண்டு போய் காட்டுறோம். அந்த அங்க 30 பேர் இன்னொரு தனிப்பட்ட ஒரு வீட்டில தாங்களே சமைச்சு சாப்பிட்டு தாங்கள் இவ்வளவு வறுமையான நிலைமையிலையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கின்றோம். இந்த நேரம் கூட போய் ஜிஎஸ் என்ற ரீதியில ஒரு காலம் போய் பார்க்கல. வேணும்னு சொன்னா போய் அங்க போய் அவையில கதைச்சிங்கன்னு சொன்னா அந்த அவையோட கருத்தை சொல்லி சரி சரி அண்ணா. வேற ஏதாவது தேவையா அண்ணா? சரி ஓகே அக்கா சொல்லுங்க அக்கா. இப்ப என் அப்பா வெள்ளம் இந்த மழை பெஞ்சதுல இருந்து நாங்கள் பிள்ளைகளோடு போயிட்டோம். அப்பா வாக்கு மாணவர் அவரையும் காணல. இதுவரையும் போலீஸ்ல என்ட்ரி போட்டுட்டு இருக்கிறோம் சார். அப்படி இருக்க இந்த பிள்ளைகள் 3 பசியில் ஆளத்தான் சார் என் ஹஸ்பண்ட் போய் கேட்டவர் சாப்பாடு தாங்க ஜிஎஸ். அதுக்கு எந்த மனுஷன் போலீஸ் நான் ஜிஎஸ் நான் நினைச்சது தான் செய்வேன், உனக்கு சாப்பாடு தெரியல வெளியில போட்டு சொல்லி எந்த மனுஷன் ஏன் மிஸ் எந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு கேட்ட குற்றத்துக்கு சார் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறான். நாங்கள் 4ஆம் எந்த மனுஷன் கூலி வேலை தான் செய்து சாப்பிடுறோம். நாங்கள் எந்த மனுஷனை அரெஸ்ட் பண்ணி வச்சா இந்த பிள்ளைகள் நிலைமை இந்த நிலைமை ஜனாதிபதி அவர்கள் உடனடியா இதுக்கு ஒரு தீர்வு தரணும். இந்த ஜிஎஸ் எங்களுக்கு வேண்டாம். இப்படியான ஒரு 37 வருஷம் நான் இந்த கட்கோடத்திலேயே பிறந்து கட்கோடத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை இப்படி ஒரு ஜிஎஸ் எங்கட அம்மாட்ட காலத்திலேயோ அப்பாண்ட காலத்திலேயோ காண இல்ல. இப்படியான ஒரு ஜிஎஸ் எங்களுக்கு வேண்டாம். ஒரு பெண்ணா பிறந்த ஒரு பெண் இந்த குழந்தையோட போக நெஞ்சில பிடிச்சு தள்ளி விடுறா. இதை நீங்க ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களோ? ஜனாதிபதியா ஐயா நீங்கெல்லாம் உடனடியா இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களே. ஏன்னு சொன்னா அவ அரச உத்தியோகத்துல இருக்கிறா. அந்த ஒரு காரணத்தை வச்சு யாருமே இதுக்கு ஒரு பயப்படுகிறோம். அவட்ட மென்ஷன் போலீஸ் ஏதாவது பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும் ஒரு பயத்துல ஊர்ல இருக்கிற ஒருத்தருமே கேட்க மாட்டேன். நீங்கெல்லாம் என் பிள்ளைகள் 3க்கும் பதில் சொல்லணும். உடனடியா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் அப்பாவை என் காணையில அதுக்குரிய நடவடிக்கையில விடுங்கோ. நான் இப்படியே இருந்தா என் பிள்ளைகள் 3 நாங்கள் சாவோம். என் மனுஷனை ரிலீஸ் பண்ணணும். இல்லையா நாங்கள் 3 பிள்ளைகளும் ஏஜியோ சொல்லி இருக்கிறேன். தான் ஜிஎஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். விசாரிக்கிறேன் அது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். போலீஸ் நடவடிக்கை தான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அவையிலும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவையிலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிடலாம் போல எனக்கு தெரியா. கேஸை பற்றி கதைக்க மாட்டேன்ட்டே சொல்லி இருக்கிறேன். நீங்கெல்லாம் மக்கள் பார்க்கிற எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வந்து எங்களுக்கு செய்யுங்க. இந்த 3 ஒவ்வொரு நேரம் 3 பிள்ளைகளையும் நான் வச்சுக்கொண்டு என்ன பாடுபட போறேன்? நாளை எனக்கு ஒருத்தட்ட உதவியும் இல்லை. வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ ஒருத்தரும் வெளிநாடும் இல்லை. என் பிள்ளைகளும் நானும் தான். என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ எது நடந்தா கீதாஞ்சலி என்ன பிறகு கீதாஞ்சலி சிவாஜினி அவாதான் பொறுப்பு. J406 GS தான் என்ற பிள்ளைகளுக்கும் எனக்கும் 3 பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்ற மனுஷனுக்கும் எது நடந்தா நான் தற்கொலை செய்தால் என்ற பிள்ளைகளுக்கு எது நடந்தா GS தான் எங்களுக்கு பொறுப்பு. கட்கோவளம் J406 கட்கோவளம் கருத்துத்துறை இந்த அவாதான் எங்களுக்கு பொறுப்பு. உடனடியா பாக்குற எல்லாரும் எங்களுக்கு ஒரு உடனடியா ஒரு நல்ல ஒரு இதை தாங்கோ. காணாப்படாப்பா இதுவரையும் இல்ல. அதுக்கு கூட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வெளியில போடி என்று கலைக்கிறா. இவ ஒரு ஜிஎஸ்ஓ. நான் போய் மிஸ் எங்கட அப்பாவை காணையில மிஸ் வெளியில போய் இந்த கதையெல்லாம் கலைக்காத. இப்ப நான் அலுவலா இருக்கிற வெளியில போ என்று கலைக்கிறா. மிஸ் என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியாம இதுவரையும் தேடி கொண்டுதான் இருக்கிறோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. எங்கட கடத்தொழிலாளர் சங்கத்துக்கு அறிவிச்சிருக்கு. அவையில போட்டு 7 நாள் 7 நாள் ஆச்சு. இன்னும் ஒருத்தர் இதுவரை ஜிஎஸ் வந்து என்னன்னு கூட கேட்கல. வெள்ளத்துக்கு விழுந்தாரோ குளத்துக்கு விழுந்தாரோ அவர் கொஞ்சம் வயசான ஆள் எப்படி இருப்ப ஒரு வாக்குமான நிலையில இருக்கிறார். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இதுவரை வந்து என்னன்னு கேட்கல. இந்த பூட்டுங்க
நேற்று இந்த பிள்ளையோட போக சார் என்ன தள்ளி விடுறா யாருமே கேட்க மாட்டீங்களோ பெண்ணா இருந்து இப்படி ஒரு வேலையை செய்யறா சாப்பாடு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்க ஒரு சோறுங்க இந்த பிள்ளைகள் அழத்தான் போய் சாப்பாடு கேட்டவர் அப்பா நான் பாசிக்கிறப்பா வீட்டை போக மாட்டேன் வீட்டை வெள்ளமாமா இருங்க பொறுங்க நான் ஜிஎஸ்ட சாப்பாடு கேட்டுட்டு வரேன்னு சொல்லி எந்த 2 பிள்ளையும் இந்த பிள்ளையும் பசியில் அழத்தான் சாப்பாடு கேட்டேன் இல்லைன்னா நாங்க என்ன செய்தாலும் ஒரு சோறும் கறியுமிட்டாலும் எந்த பிள்ளைகளுக்கு கதைச்சு சமைச்சு கொடுப்போம் போய் சாப்பாடு கேட்கத்தான் உடனடியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னிட்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை வேலையை குழப்பிட்டுதான் சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும் உடனடியா இந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க நாங்க சாப்பாடு கேட்டது குற்றம்ட்டா அப்புறம் என்னதுக்கு அந்த இலங்கையில ஒரு இலங்கை பிரச்சனை எங்களுக்கு உரிமைதாருங்கள் நாங்களும் இந்த நாட்டில் இருக்கிறோம் என்ன ஜிஎஸ் என்ன அவ்வளவு பெரிய உங்களுக்கு ஜிஎஸ் அரச உத்தியத்துல இருக்கிற வேண்டிய உயிர் உசர்த்தி நாங்க தாழ்த்தியோ மக்களா இருக்கிற நாங்க செத்தா கேஸ் இல்லையோ சார் நீங்களே கேளுங்க மக்களே நீங்களே வருது கேளுங்க நானும் என்ற பிள்ளைகளும் செத்தா கேஸ் இல்லையோ ஜிஎஸ் போலீஸும் தானா நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க அல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறார்கள் வெளிநாட்டுல இருக்கிறார்கள் கேஸ் எடுப்பீங்க இப்படி 7 கேஸ் தான் நீங்க எடுக்கணும் கட்டாயம் என்ன கண்ணீருக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பதில் சொல்லணும் வெட்ட பிள்ளைகள் கண்ணீருக்கு விஜய் பாருங்க மாற்றுத்திறனாளியான அண்ணா இந்த அண்ணாவும் இந்த அம்மாவும் ஸ்கூல்ல இருந்தவை இவங்களுக்கு இந்த சாப்பாடு சொல்லுங்கம்மா இவைகளுக்கும் சாப்பாடு கேட்டுத்தான் சாப்பிடாமல இருந்திருப்போம் இப்படி அரெஸ்ட் பண்றது அந்த அதோட இதெல்லாம் முடிஞ்சது ஐயா இந்த சோத்துக்கு அடிவிடக்கூடாது ஐயா சோத்துக்கு என்ன எவ்வளவு பிரச்சனை வரப்போதுன்னு கடவுளுக்கு ஐயா அவ்வளவு பிரச்சனை என்ன இருக்கு ஐயா நான் அந்த சோத்துக்கு வந்த தம்பியை முடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது அந்த கதைச்சார் அந்த சோறு கொடுங்க அம்மா அம்மா தம்பி மாறுதுனாலே கொடுங்க அந்த உடல் கொடுங்க அவன் பறிக்க கடைசியா தான் வந்தது அதுக்கு வேண்டாம் அவங்க நான் குழம்பாத சொல்ல இல்லையே உணர்ச்சி வசப்பட்டு அந்த தம்பியா 2 பேரையும் விட்டுருங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது தம்பி 2 பேரையும் விட்டுருங்க அதான் கூட கால கேட்டு இந்த உள்ள மாதிரி விட்டுடுங்க அந்த பிறப்புல அழுகுது ஐயா என்னால தாங்கல நானே செத்துருவேன் போலடாங்க ஐயா நான் அது பாட்டு நழுகுவேன் நான் செத்துருவேன் என்னால தாங்கல செய்யாருன்னு காட்டு நிற்கும் எனக்கு මේගොල්ලෝ මහත්ය අරයට විරුද්ධ වීඩියෝ ඕකේ සිගල මම ප්‍රාදේශීයකත්වම හම්බුණා එතුමා කියන්නේ ඒ ග්‍රාම නිලධාරීතුමිය මොනවා හරි ඒගොල්ලොත් එක්ක පරස්පර විරුද්ධ මොනවා හරි දෙයක් කරලා තියෙනවා නම් ඒ ගැන අනිවාර්යයෙන්ම කමිටියක් පත් කරලා තියෙනවා ඒ කමිටියත් එක්ක කතා කරලා ඒකට ඩිසිෂන් ගන්නවා හැබැයි එයාගේ ග්‍රාම නිලධාරීතුමියගේ ඒ ඉතර කරන ගිය වැඩවලට ඒගොල්ලෝ කෑ ගහලා තිබුණා දොස් කියලා තිබුණා ඒගොල්ලෝ රාජකාරී වෙලාවේ එයාට බැන තාජනය කරලා තිබුණා ඒ සම්බන්ධව මම මේ දෙන්නෙක් අල්ලවිල්ලා අද අධිකරණයට ඉදිරිපත් කළා. ඒක මේ අනිවාර්යයෙන්ම කරන්න ඕන වැඩ. ඒක ග්‍රාම නිලධාරී සම්බන්ධව ඒ කටයුතු අපේ ප්‍රාදේශීය කන්තිමා අනිවාර්යයෙන්ම ඒක බලලා කරනවා. එහෙම තමයි කතා. ඒ ග්‍රාම නිලධාරීතුමිය බැඳලා ඉන්නේ පොලිසිය නිලධාරී. නමුත් පොලිසිය නිලධාරියා කොයි වෙලාවකත් අපිට කිව්වේ නැහැ මේ කිසිම වෙලාවක කතා කරේ නැහැ එයාගේ නෝනාගේ ප්‍රශ්න ගැන බලන්න කියලා. නමුත් ඕනම අවස්ථාවක ඕනම කෙනෙකුට ග්‍රාම නිලධාරිය හෝ පිටස්තර පුද්ගලයෙකුට තව කෙනෙක් තර්ජනය කරනවා නම් බයිනවා නම් ගහනවා නම් ඒ ගැන පොලිසියට පැමිණිල්ල කරනවම ඒක විභාග කිරීමේ කාර්යභාරය අපේ. එතකොට ඒ අනුව තමයි මේ විභාග කරන්නේ. නමුත් පොලිසිය නිලධාරියෙකු සම්බන්ධ මේක ප්‍රශ්නයක් මෙතන නැහැ.